வணக்கம் நேர்களே, வளமை போலதான் இன்றைய காணொலியில் நாங்கள் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரை தெரியாத ஆக்களையும் கிடையாது, இவற்ற படங்களை பார்க்காதவர்களும் இல்லை. இவ்வளவு ஃபேமஸாக இருக்கிறார். ஓகே, அவரை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு நாங்கள் பார்த்தோம்னா, இவர் 1950 டிசம்பர் மாதம் 12 பிறந்தவர். இவர் சினிமா துறைக்கு வர முதல் இவருக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன? சிவாஜி ராவ். அந்த பேருக்கு பின்னாலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சிவாஜி ராவ் எப்படி வந்தேன்னு பார்த்தா, அந்த காலகட்டத்தில் அவன் பேரண்ட்ஸுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கும். மராட்டிய பேரரசு சிவாஜி பேரரசு மீது கொண்ட ஒரு பற்றுதலால் தான் அந்த சிவாஜி ராவ் என்ற பேரை ரஜினிகாந்துக்கு சூட்டியிருக்கிறார்கள். அத்தோடு இவர் குடும்பத்தில் 4வது ஆள். இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருக்கு முதல் 2 தமையன்மார்கள், அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு அக்கா இருக்கிறார். இப்ப அண்ணன்மார்ட்ட பேரை பார்த்தால் சத்யநாராயணன் ராவ், நாகேஸ்வர ராவ். அக்காண்ட பேர் அஸ்வத் பாலுபாய். இப்ப ரஜினிகாந்த் தகப்பன்ற பேரை பார்த்தா ராமேசிப் ராவ். தாயின் பேர் ராமாபாய். இப்போ இந்த ராவ்ன்றது தகப்பன் பேரில் அந்த ஃபேமிலி நேமாக இருக்குது. தமையனுக்கும் இருக்குது, இவருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஃபேமிலி நேம் தான் ராவ்ன்றது. மற்றது இவர் பிறந்தது முழுக்க பெங்களூர்ல பிறந்தவர். இவர் ஒரு கர்நாடக இதை சேர்ந்தவர். இவற்ற சூப்பர் ஸ்டார் என்ற 9வது வயதில் தனது தாயாரை இழந்து விட்டார். மிகவும் சோகமானது. அநேகமாக நீங்கள் அவற்ற படத்தையே நீங்கள் பார்க்கலாம். மன்னன் படம் பார்த்துருப்பீங்களா? அம்மா என்று அழைக்காத என்ற படம். இவர் தனது 9வது வயதில் தன் தாயை இழந்து விட்டார். அது கொஞ்சம் சின்ன வயதாக இருக்கையே இழந்துட்டார். அதோட இவர் பள்ளிக்கூடங்கள் இப்போ போயிருக்கிறார், பெங்களூரில் படிச்சிருக்கிறார். பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்களாண்டா அசாரிய ஸ்கூலில் படிச்சிருக்கிறார். மற்றது விவேகானந்த பாலக சங்கம், இந்த பள்ளிக்கூடங்களில் இவர் படிச்சிருக்கிறார். அங்கே படித்து முடித்த பிறகு தான் தன் பஸ் கண்டக்டர் வேலைக்கு வாரார். இப்போ அந்த வேலை முடிக்க முதலே இவர் சின்ன சின்ன வேலைகளை இடையில செய்திருக்கிறார். இந்த மூட்டை தூக்குற மாதிரியான வேலை, வேற வேற வேலைகள் எல்லாம் நிறைய செய்திருக்கிறார். இந்த மூட்டை தூக்குற வேலைக்கெல்லாம் 10 பைசாவுக்கு கூட அவர் வேலை பார்த்துருக்கிறார். ஆனால் மெயினாக பார்த்தா ஸ்கூலில் படித்து முடித்த பிறகு தான் இவர் இந்த கவர்மெண்ட் பெங்களூரில் உள்ள அவர் சேரைக்கில் அவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அந்த டிரைவர். அவர் மிக முக்கியமானவர் ரஜினிகாந்துக்கு. இப்போ இந்த பஸ் கண்டக்டர் வேலை சேர்றான்னு பார்த்தீங்கன்னா 1970 மார்ச் மாதம் 19 இந்த பஸ் கண்டக்டர் வேலையாக எங்கள்ட சூப்பர் ஸ்டார் சேர்றார். அப்பதான் அவருக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறார். அவர்கிட்ட மிக முக்கியமாக ராஜ பகத்தூர் தான் அவர்கிட்ட நண்பர்கிட்ட பேர். என்னென்னா அவரோடு தான் அந்த காலகட்டத்தில் பஸ் வேலை. இப்போ அந்த ஷிஃப்டை பற்றி பார்ப்போம். அந்த ஷிஃப்டில் இவன் டைம் காலையில் 6 மணிலேருந்து 2 மணி மட்டும் தான் இவன் பஸ் சேவை ஷிஃப்ட். அந்த நேரத்தில் அவர் வேலை செய்கிறார்கள். வேலை செய்து அது அந்த போக்குவரத்து பெங்களூரு பஸ் போக்குவரத்து சேவை சில நாடகங்களை மண்டபங்களில் ஆட்டிக்கொண்டு வந்தது. நாடகத்தில் சரியான ஒரு இன்ட்ரெஸ்டான ஆள் தான் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திரைப்படத்தில் சின்ன வயதிலேயே பாருங்கள், அவர் 6 மணியில இருந்து 2 மணி மட்டும் அந்த ஷிஃப்ட் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு அதுக்கு பக்கத்தில், இப்போ அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த எங்கே அந்த இடம் இருக்குன்னா அது ஸ்டார்ட் பண்ண 5 மணியில இருந்து 8 மணி மட்டும். அது எங்கேண்டா சாம்ஜாரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள மண்டபம். அங்கதான் இந்த டிராமா ஒத்திகை நடக்கும். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரும் அவற்ற நண்பரும் அங்கே அடிக்கடி நாடக ஒத்திகைகளுக்கு போவார்கள். அதோட ரஜினிகாந்த் நடித்தது கிட்டத்தட்ட 25 நாடகங்களுக்கு மேலாக அவர் நடித்து விட்டார். அது மாத்திரமில்லை, அவற்ற நடிப்பு திறனை பாருங்க. அந்த நடித்தது மாத்திரமில்லை, அந்த பாத்திரமாக தான் எப்படி செய்வேன் என்ற தனது ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் செய்து அங்கே வேலை செய்வர்களுக்கு எல்லாம் நடித்து காட்டி இருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையும் அந்த டைமில் ஒவ்வொரு கிழமையும் படங்கள் ரிலீஸ் ஆகும். ஒவ்வொரு கிழமையும் படம் பார்க்க போயிடுவார். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவர்களோட படங்கள் எல்லாம் இவர் பார்க்க போயிடுவார். அப்போ கூடுதலான இவருக்கு என்ன நடந்திருக்குன்னு
தன் வாழ்க்கையில டிராமாக்களை தானே செய்து காட்ட காட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஊக்குவித்தார்கள், நீ ஏன் ஒரு சினிமா துறைக்கு போகக்கூடாது என்று ஒரு ஐடியாவை கேட்க கேட்க அவருக்கும் ஒரு ஆவல் வந்தது. ஆனால் மனதில் ஒரு பயம் இருந்தது அவருக்கு ஆரம்ப காலத்தில். என்னென்றால் தான் நிறம் கருப்பு. ஏனென்றால் அந்த காலத்தில் சினிமா துறை என்றால் ஒரு வெள்ளையாக இருக்கிறவனைத்தான் ஒரு சினிமாவுக்கு எடுக்கலாம் என்ற ஒரு அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் தான் நிறத்திலும் கருப்பு, நான் ஒரு அழகில்லை, எனக்கு ஒரு சினிமா பின்னணி இல்லை, இவங்களெல்லாம் சென்னையில் போய் சேரன்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வற்புறுத்திக்க இருக்கிறது ஒரு அரசாங்க வேலை. அப்போ இதையும் விட்டுட்டு அங்கேயும் போய் ரெண்டும் கெட்ட மாதிரி இருக்கக்கூடாது என்று ஒரு மனம் அவருக்கு உறுதி கொண்டே இருக்குது. கடைசியாக என்ன செய்கிறாருன்னா, ஓகே ஒரு டெம்பரரியாக நிப்பாடி போட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸின் உதவியோடையும் அனுபவம் இதுகளோட அவர் சென்னைக்கு வாரார். அப்போ இவர்கிட்ட ஃப்ரெண்ட் தான் கூடுதலாக இவரை ஊக்குவிக்கிறார். அவர்கிட்ட பேர் என்ன, கூடுதலாக இவர் தன் நண்பன் பெயர் ராஜபகத்தூர் உதவியோட 1973 திரைப்பட கல்லூரிக்கு சென்னைக்கு சூப்பர் ஸ்டார் வார திரைப்படம் நடிப்பதற்காக. 1975 கே பாலச்சந்தர் இயக்கிய படம் அபூர்வ ராகங்கள். இதுதான் சூப்பர் ஸ்டார் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அவர் ஒரு வில்லன் பாத்திரமாக தான் நடிக்கிறார். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஸ்ரீதேவி, கமலஹாசன் எல்லாம் நடித்தது, நிறைய மனவினைகள், யாருனோ எல்லாருக்கும் அந்த படம் தெரியும். அந்த படம் தான் அவற்றின் முதல் திரைப்படம் சூப்பர் ஸ்டார். அந்த திரைப்படத்தில் இருந்துதான் சினிமாவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படங்கள் நடிச்சு இவ்வளவு ஃபேமஸாக வந்தவர். இப்போ நாங்கள் பொதுவாக சூப்பர் ஸ்டார் பார்த்தா அவர் ஒரு திரைப்பட நடிகன் இல்லை, அவர் ஒரு திரைப்பட எழுத்தாளர், தயாரிப்பாளர், முக்கியமாக அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவரை நீங்கள் எவ்வளவு மேடை ஸ்பீச்சுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கிரியா யோகா பற்றி 1-2 வசனம் கூட பேசாமல் இருக்க முடியாது அவரால். அவ்வளவுக்கு அதில் ஃபோக்கஸ் ஆனவர். அதை பற்றி வெளிக்கொண்டு வரணும் என்றதுக்காகத்தான் இந்த பாபாஜி என்ற ஒரு படம் வந்தது. அந்த படமும் அதுக்காகத்தான் அவர் எடுத்ததும் கூட. வேறு அவளையில் பார்த்தீங்கன்னா ரஜினி தமிழ் படம் நடிக்க இல்லை, கன்னட படம், ஹிந்தி படம், இப்படி நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். ஆனால் அவர் தமிழில் தான் கூட ஃபேமஸாக இருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழக அரசின் விருதே ஒரு 6 விருதுகளுக்கு மேல் பெற்றிருக்கிறார். நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார். குறிப்பாக அதுகளும் உண்டு. ஆனால் இப்போ ரஜினிகாந்த் மேரிட் லைஃப்பை பற்றி பார்த்தீங்கன்னா இவர் எப்போ லதாவை மேரி பண்ணுறாருண்டா February 16, 1981, அதாவது 1981 February 16 தான் இவர் லதாவை மேரி பண்ணுகிறார். இதில் ஒரு சுவாரஸ்யம் நீங்கள் பார்த்தீங்கன்னா February 14 காதலர் தினம், எல்லாருக்குமே அது தெரிந்த விஷயம். அதே மாதிரி தான் எவரும் காதலித்து அந்த February 14 காதலர் தினம் அது எல்லாராலும் மறக்க முடியாத டேட்டாக இருக்கும். ஏனென்றால் அந்த February 14 எல்லாருக்கும் தெரியும். 16 February 16, 1981 அவர்கிட்ட திருமணம் லதாவுடன் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் சௌந்தர்யா, ஐஸ்வர்யா 2 பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்குது. இப்போ இந்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் கிட்டத்தட்ட இன்றைக்கு 73 வயதுக்கு மேலே சூப்பர் ஸ்டாருக்கு இன்னமும் படம் நடித்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு மகான் என்று தான் சொல்லலாம். அவரை பின்பற்றவர்கள் நிறைய பேர். அவர் அரசியல் துறையில் என்ற பண்ணி இருக்கிறார். நிறைய கூடுதலாக அவரை கூடுதலாக தனது ஸ்பீச்சுகள் தன்றது இந்த பாபாஜியின் கிரியா யோகா பற்றித்தான் அதை கொண்டு வரணும் என்ற அவருக்கு ஒரு ஆவல் இருக்குது. அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வழியில நான் ஒரு ரீசர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கு விஷயத்தை தந்தேன். மறக்காம இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.